Hi guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு எங்க மாமா வீட்டுக்கு வந்தேன். இது ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த வீடு பால் காய்ச்சினாங்க. அப்போ நான் வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்களே, ஃப்ரீயா எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான். அதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு தான் வரேன், ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சோ அதனால இந்த வீடை சும்மா உங்களுக்கு சுத்தி காட்டலாம்னு சொல்லிட்டு தான். இது என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்த உடனே இந்த முத்தத்தில் கொஞ்சம் செடி வைக்கிறதுக்கு இடத்த ஒதுக்கி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு நான் பேர் சொல்கிறேன், நிறைய செடி பேர் எனக்கு தெரியாது, இது பேரும் எனக்கு தெரியல, ஆனால் இது அழகாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட் நான் இது காட்டுறேன். இது மாதுளம் பழம். ஸோ மாதுளை செடி இன்னும் பழம்லாம் எதுவும் வரலை, இப்போ தானே வந்திருக்காங்க. ஏன்னா அது பழைய வீட்டில் இருந்தது எடுத்துகிட்டு அப்படியே நட்டு வச்சுருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கத்தாழை செடி வச்சுருக்காங்க. தொட்டிலையும் வச்சுருக்காங்க, கீழ் தரையிலையும் வச்சுருக்காங்க கத்தாழை. அதுக்கப்புறம் இங்கே கற்பூரவள்ளி இருக்குது. அப்புறம் அங்கே மல்லி பார்த்திங்கன்னா குட்டி மொட்டு ஒன்று வந்திருக்கு, அழகாக இருக்குது. அப்புறம் இங்கே கொய்யா செடி இது. அப்புறம் அங்கே ஒரு குட்டியாக ஒரு செடி படர்ந்து கிடக்குது, அது என்னென்னு எனக்கு தெரியல. மஞ்சள் கலரில் பூ வேறு இருக்குது, அது என்னென்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு கார்டன்லலாம் வைக்கிறதுக்காக ஒரு சும்மா சிலை மாதிரி இருக்குது. அந்த சிலை எங்கள் மாமா தான் செஞ்சுருக்காங்க. ஸோ உள்ளே கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் இருக்குது, அவங்க வரைஞ்சது, அதை காட்டுறேன். ஸோ அவங்க இது மாதிரிலாம் செய்வாங்க. அது ஒரு கல், அதுவும் வீட்டில் கார்டனில் வைக்கிறதுக்காக ஒரு கல் வச்சுருக்காங்க, அதையும் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இது வாங்கியிருக்காங்க, இது செஞ்சது தான். ஸோ இதுதான் குட்டியாக செடி வச்சுருக்க இடம். இன்னும் நிறைய செடி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உள்ளே இப்போவும் போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதுதான் என்ட்ரன்ஸு. மேலே போகிறப்போ இங்கே ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஜன்னல் கொஞ்சம் அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்டில் இந்த ஜன்னல் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது திறந்து வச்சாவே அங்கே ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் நான் எப்பவுமே உட்காருவேன். லைக் காலையில் வந்தோன்னே அங்கே தான் உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம். அப்புறம் இது என்ட்ரன்ஸ். இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்டர் வச்சுருக்காங்க, லெஃப்ட் சைடில் ஆல்டர் இருக்குது. ஆல்டருக்கு அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அங்கே ஒரு ஜீசஸோட ஃபோட்டோ இருக்கும். அந்த ஜீசஸோட ஃபோட்டோவும் எங்கள் மாமா தான் வரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோ, இதுவும் ஹேண்ட் பெயிண்டிங் தான், அவங்க தான் வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த ஜன்னல் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், அழகாக இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே ஒயிட் கலர், இந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் கலர் பெயிண்டிங் தான். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தது இது ஹால். ஸோ இந்த ஹால் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க இந்த ஹாலில். இதுவும் அவங்க வரைஞ்சது தான். ஸோ இதுவும் ஹாலில் மாட்டி வச்சுருக்காங்க. இதுவும் எங்கள் மாமா வரைஞ்சது தான். ஸோ இது ஒரு செவுத்தில் மாட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலுக்கு அடுத்தது ஒரு காலி கிரவுண்டு தான் இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இது அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஹாலில் ஒரு டிவி, அதுக்கப்புறம் நார்மல் சோஃபா செட்டு ஒன்று இருக்குது. இப்போது இந்த ஃபேன் புதுசாக ஒன்று வாங்கியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரிமோட் ஆக்சஸ் தான். ஸோ ஸ்விட்ச் போட்டதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ ஒரு ரிமோட் ஆக்சஸ் தான். ஸோ எங்கே உட்காந்தாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பீட் கம்மி பண்ணுறதுக்கு, ஸ்பீட் குறைக்கிறதுக்கு ஒரு பட்டன் அங்கே இருக்குது. சின்ன ரிமோட் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. இப்போது என் தங்கச்சி எனக்கு லெமன் ஜூஸ் போடுறா. ஸோ எனக்கு லெமன் ஜூஸ் பிடிக்கும்னு சொன்னதுனால ஸோ லெமன் கொஞ்சம் புழிஞ்சிட்டு ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஐஸ் க்யூப்ஸை, அதுக்கப்புறம் நார்மலாக உப்பு, சர்க்கரை, கொஞ்சம் உப்பு போட்டால் எனக்கு பிடிக்கும், அதனால தான் உப்பு போடுறேன். அந்த ஜார் எங்கள் பாட்டியோட அம்மா ஜாராம், இப்போ தான் அவளே சொன்னான். எனக்கு தெரியும்,
பட் அவர் சொன்னால் இப்போ தான். அப்புறம் இந்த சர்க்கரை கொஞ்சம், தண்ணி கொஞ்சம், அவ்வளோதான். ஸோ ஜூஸ் ரெடி ஆகிடும். நான் ஜூஸ் குடிச்சிட்டே நான் வந்து உங்களுக்கு ஒரு இவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் நிறையா அந்த ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காட்டுறேன். அது எங்கள் பாட்டி வந்து செஞ்சு கொடுத்த பேக்ஸ் அது மாதிரிலாம். தேங்க்யூ. இப்போ நான் சொன்னேன்ல அவங்க வீட்டில் வந்து நிறையா பொருள் இருக்கும், ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும்னு சொன்னேன்ல. இது வந்து கடையில் வாங்கினது தான் எல்லாமே. நான் காட்டுறேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த புத்தரோட முகம் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது வந்து யானை. இது வந்து வுட்டில் செஞ்சது. கண்ணெலாம் கூட இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? இப்போது கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கண்ணில் ஒரு அழகாக ஒரு முத்து மாதிரி ஒன்று இருக்கும். அது கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்துச்சு. அடுத்தது வந்து ஒரு வெள்ளை கலரில் புறா ஒன்று இருக்குது. கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து குட்டி டைகர், நல்லாயிருக்கும் அது. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ செயின்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டப்பா மாதிரி வச்சுருக்காங்க. அழகாக இருந்துச்சு. டிசைன் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு கல்லை செதுக்குன ஒரு முகம், கண், மூக்கு, வாய், ஒரு கேர்ள் போல். ஸோ குட்டியாக முடி வேறு இருக்கும் சைடில். உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரியல. ஆனால் இது ஒரு கல் தான். கல்லில் ஒரு பொண்ணோட முகம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து குட்டி குதிரை, அழகாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்க அடுக்கணும்ல, அதனால நான் கீழே வச்சு நான் காட்டுறேன். அதனால தான் இன்னும் அவங்க ப்ராப்பராக அடுக்கி வைக்கல. இப்போ தானே வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடுக்குவாங்க. இதெல்லாம் அடுக்கிறதுக்காக கீழே வச்சுருந்தாங்க. ஸோ நான் அப்படியே காட்டலான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் இது வீடியோ காட்டுறேன். ஸோ அடுத்தது வந்து எங்கள் பாட்டி வந்து தங்கச்சிக்காக கொஞ்சம் பேக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் காட்டுறேன். இது வந்து துணி. இது மூணும் வந்து துணியில் செஞ்ச பேக்ஸு. நல்லாயிருக்கும். இது ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சு தைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு குட்டி பவுச் மாதிரி தான். வெளியே எங்கேயாவது போனால் ஒரு தண்ணி பாட்டில்லாம் வச்சு கொண்டு போகலாம், அவ்வளோதான். நூல்லாம் தெரியும், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க ஆசையாக பண்ணி கொடுத்துருக்காங்க அவளுக்கு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்ஷன்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா அவங்க வயசானவங்க, அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான். பட் நம்ம வெளியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உள்ளே வந்து கொஞ்சம் குட்டி பவுச்சு. ஸோ தண்ணி பாட்டில், மொபைல், காசுலாம் வச்சு கொண்டு போகிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இது ஒரு குட்டி பேக். அப்புறம் இதுவும் அதே மாதிரி தான், ஒரு குட்டி பேகு. இந்த மூணும் ஒரு துணி பை. அடுத்தது வந்து உள்ளனில் கூட செஞ்சுருக்காங்க. இது வந்து அழகாக இருக்கும். இது ஃபுல் உள்ளன். இது ஒரு பர்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு துணி வச்சு தைப்பாங்க. இதில் ஒரு குட்டி பூ இருக்குது. வெளியே எங்கேயாவது வைக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க போல். ஸோ குட்டி பூ இருக்குது, அவ்வளோதான். இதுவும் அப்படி தான், ஒரு குட்டி பை. உள்ள அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு துணி வச்சு தைச்சிருப்பாங்க. இதுவும் ஒரு அழகான கலர், ஆரஞ்சு ப்ளூ கலர் காம்பினேஷனில். இந்த கைப்பிடி வந்து மஸ்டர்ட் கலரில் இருக்கும். குட்டி கைப்பிடி. இது கொஞ்சம் பெரிய பேக். இது ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் இருக்குது. துணியிலே ஒரு பார்ட்டிஷன் வச்சு தைச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணுனாலும் சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு தர சொல்கிறோம். அதுக்கப்புறம் இது துணி பை தான். இதோட குட்டி மாதிரி இருக்குது. ரெண்டுமே மேபி துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருந்திருக்கும், அதை வச்சு தைச்சிருப்பாங்க. கைப்பிடி பார்த்திங்கன்னா நார்மல் கைப்பிடி தான். இப்போது அடுத்தது வந்து இது கிச்சன். ஸோ கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு குட்டி பொம்மை இருக்குது. எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அது இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த கிச்சன் வந்து சைடில் வந்து இங்கே ஷெல்ஃப் இருக்குது. ஆமாம், ஒரு ஷெல்ஃப் இங்கே, ஒரு ஷெல்ஃப் பின்னாடி ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இந்த கிச்சன் குட்டியாக தான் இருக்கும். குட்டியாக அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்டில். இந்த கிச்சன் ரொம்ப அழகாக குட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல் கிச்சன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல். ஸோ 2 ஜன்னல் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தோன்னா ரூமுக்கு போய் காட்டுறேன் நான்.
இது ஒரு ரூம். இங்கே வந்து ஒரு ரூம், அங்கே வாஷ்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ரூம் காட்டுறேன். அடுத்த ரூம் நல்லா வெளிச்சமாக இருக்கும், ஏன்னா அங்கே தானே காலி கிரவுண்ட் இருக்குது. ஸோ ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். இந்த வீடு ஃபுல்லாகவே ஜென்ரலாக வெளிச்சமாக தான் இருக்குது, லைட் போடணும்னு அவசியமே இல்லை. ரூம் வந்து இது. ஸோ இது வந்து அங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து வென்டிலேஷனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. இது மாதிரி மேலே வந்து நல்லா வெளிச்சம் வருது. ஸோ ரூம்குள்ளேயே இது அட்டாச் ஆகிருக்கு, பெட்ரூம்குள்ளேயே. ஸோ அழகாக இருந்துச்சு இது. அங்கே ஒரு ஜன்னல், சொன்ன மாதிரி அந்த பக்கம் காலி கிரவுண்டு, அவ்வளோதான். ஸோ இதுதான். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹால் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடு. ஒயிட் கலர் பெயிண்ட் இந்த ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக ஆயிடுச்சு. ஸோ சும்மா நான் வந்தேன் இன்றைக்கி, அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டலான்னு சொல்லிவிட்டு. ஸோ இனிமேல் நான் மதியானம் சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங்காக கிளம்பி எங்கள் வீட்டுக்கு போவேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மாடி இன்னும் காட்டலை, பட் எனக்கு கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் மாடி நான் காட்டலை. வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.